பூமியில் நிறைய ஜீவராசி இருக்குது. பூமி இல்லாமல் நிறைய கிரகமும் இருக்குது. அங்கே இருக்கிற ஜீவன்லாம் கூட வாக்சக்தி இல்லைனாலும் ஜீவிக்க முடியும். அனந்த விஸ்வத்தில் எங்கெங்கேயோ இருக்குது. கலாக்ஸி, அணு, பூமியில் மேலே இருக்கிற மேல்தளத்தில் இருக்கிற ஜந்து, அதுக்கெல்லாம் கூட வாக்கு இல்லை, எல்லாம் ஜீவிக்கிறது. 84 லட்ச ஜீவராசிக்கு ராசியிலையும் வாக்கு இல்லைனாலும் ஜீவிக்க முடியும். இதெல்லாம் ஜீவிக்கிறதுக்கு, வாழறதுக்கு நாம் காரணம் இல்லை. நாம் காரணம் அப்படின்னா நம்ம இஷ்டப்படி செய்வோம். இப்போ நம்ம இஷ்டப்படி எதுவும் நடக்கலையே. அதுக்கு விஸ்வமும் காரணம் இல்லை. பரிபூர்ண சிருஷ்டியோட ரகசியம் தெரியறதுக்கு மௌனமாக இருக்கணும். வாக் சக்தியை உபயோகிக்க வேண்டாம். வாக் சக்தி எப்போ அவசரமோ அப்போ உபயோகிக்கணும். பட்சி, ஜந்துவுக்கு வாக்கு அவசியம் இல்லை. சூரியனை சுற்றி எவ்வளவு கோடி கிரகம் இருக்குது. கிரகம்லாம் சுற்றுறது. எத்தனை கோடி வருஷமாக ராகு கேது இருக்குது. நம்ம விட உயர்ந்த உச்சஸ்திதியில் இருக்குது அந்த 9 கிரகமும். மனுஷாலோட ராகு கேது எக்ஸ்ட்ரா பாத்தியதையை எடுத்துக்கிறது. கிரகணமும் வருது. சூரியன் இருக்கார். சூரியனுக்குன்னு ஒரு சேத்தனத்துவம் இருக்குது. இவம் விபசத்தே அப்படின்னு சொல்கிறார். இந்த நாசம் இல்லாத இந்த வித்தியை சூரியனுக்கு சொல்லித்தந்தேன் அப்படிங்கிற. யோக வித்தியை எதுக்கு சொல்லித்தரார்? சூரியன் தான் எந்த சாதனை செய்கிறாரோ அவரோட அந்த லட்சியம் என்னவோ அது சூரியனுடையது. எதற்கு யோக சாதனை அவசியம் அப்படின்னா அது சூரியனுக்கு அவசியம். அந்த சூரியனிடந்து தான் மனுஷ ஜாதி தெரிஞ்சுண்டது. இஷவாகு ராஜா சக்காலே அப்படின்னா கால கர்ப்பத்தில் அந்த யோகம் போய்விட்டது. அதாவது பண்ணிட்டு இருந்தது தான் கொஞ்சம் டயத்தில் சேஞ்ச் ஆகிறது போது இது போயிடுது. அந்த டவுட்டு எங்கே வருது? ஃபஸ்ட் இயர் சிலபஸ், செகண்ட் இயர் சிலபஸ் அப்படின்னு பேப்பர் இல்லை. இதெல்லாம் சாதனையில் இல்லை, மௌனத்தில் தான் இருக்குது. மௌனம்னா பேசாமல் இருக்கிறதா? அதாவது ஃப்ளூட்டு கிருஷ்ணனோட கையில் இருக்குது. அவர் எப்போ அதை ஊதினாரோ அப்போ ஊதினார். பிரகிருதி கையில் நீ ஒன்றை ஒப்படைச்சிடு. நீ ஒன்றை ஒப்படைக்காத வரைக்கும் இந்த சக்கரத்திலிருந்து வெளியே வரமாட்ட. ஒய்ஃபு, ஹஸ்பண்ட், குழந்தைகள் அப்படின்னு நீ யாரையும் உதற வேண்டாம். கிருஷ்ணர், ஸ்ரீராமர், ரிஷிகள் அவளுடைய பாத்தியதையை உதறினாளா? நான் இந்த பாத்தியதையை நிர்வகிக்கிறேன் அப்படிங்கிற உனக்குள்ளே இருக்கிறதே அந்த எண்ணத்தை உதறும்படி சொல்கிறேன். இப்போவே கொஞ்சம் தலைவலி இருந்தால் உனக்கு இதை கேட்க முடியுமா?
உனக்கு உன்னோட சரீரம் மீது ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியறதா? தூங்காமல் இருப்பியா? சாப்பிடாமல் இருப்பியா? என்ன செய்ய முடியும்? மௌனமாக இருக்கலாம். நடப்பதை கவனி. அதை தெரிஞ்சுண்டு யோக ராஜ்யத்தில் நீ எடுத்து வைத்தது போல தான். இந்த உண்மையை நீ தெரிஞ்சின்றாலே நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வச்சா மாதிரி தான். அதேபடி தத்த நமஸ்காரத்தில் நீ என்ன செய்கிற? சமர்ப்பணம். சூரிய நமஸ்காரத்தில் சமர்ப்பணம். குருவுடைய ஆத்மகதா படிக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிற? சமர்ப்பணம் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற. ஏக சூத்திரம் பிடிச்சிக்கோ. சூரிய கந்தர்வ கோலம். சூரிய நமஸ்காரம் பண்ணு. அது தத்த நமஸ்காரம் பிரதட்சணம் பண்ணு. இந்த தத்த நமஸ்காரமும் தத்த பிரதட்சணமும் சூரிய நமஸ்காரமும் அற்புத சக்தியை தரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என் லைஃபே சொல்லலாம். 230/58 500 சுகர் இருந்தோம். உங்களுக்கு லெக்சர் தரேன் இல்லையா? மாஸ்டர், சின்ன கோரிக்கை மாஸ்டர், சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறேன். அது ரொம்ப பெரிய கோரிக்கையே. இந்த பிரபஞ்சம் முழுக்க உன்னுடையதாகி விடுறதுக்கு சொன்னால், நீ மௌனமாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் முழுக்குமே உன்னுடையது ஆகும். அது பண்ணு அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுற? வீடு கட்டுறேன், எனக்கு கார் வாங்கணும் அப்படின்னு நீ கோரிக்கை சொல்கிற. உன்னை என்ன சொல்கிறது? பிரபஞ்சமே உன் வீடாக மாற்றிக்கோன்னு சொல்கிறேன். நான் பார்க்கில் உட்கார்ந்துருக்கும்போது, காசியில் படிச்சுட்டு இருந்தபோது பார்க்குக்கு போவேன். தமாஷா ரொம்ப யோசனையெல்லாம் வரும். அந்த புல்லெல்லாம் அழகாக கட் பண்ணி நன்னா பராமரிப்பா. அந்த பார்க்கில் ரேடியோ, டிவி அதெல்லாம் இல்லை. நன்னா 60-70 குழந்தைகள் விளையாடின்னு இருக்கோம். பார்க்கு யாருடையது? பார்க்கை யார் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாளோ அவளுக்கு பார்க்குக்கு வர டைம் இருக்காது. கேர்ஃபுல் டு திங்க். பார்க்கே தனிப்பட்ட ஒருத்தரோட இது அப்படின்னு இருந்தால் கூட அவர் பார்க்குக்கு வர முடியுமா? அவருக்கு பார்க்கில் உட்கார்றதுக்கு இடமும் இடம்னா என்ன, மனசில் இருந்தால் கூட வர டைம் இருக்காது. பிரகிருதியில் உள்ள சௌந்தர்யம் என்னுடையது என்ற ஒரு மமக்காரம், அகங்காரம் இல்லாத போது இதை உனக்கு எந்தவித பாதையும் இருக்காது. என்னுடையது அப்படின்னா பிரச்சனை. என்னுடையதுன்னு நீ எதற்கு நினைக்கிற? ஒரு க்ஷணம், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நதியில் ஒரு இலை போகிறது, சின்ன இலை. அப்போ நதியில் காற்றுக்கு இன்னொரு இலையும் விழருது. இந்த 2 இலையும் நதிக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது. நதி பிரவாகமாக போகும்போது 2 இலையும் சேர்றது. அப்புறம் இன்னொரு இலையும் வருது. அந்த 2 இலை 3வது இலை எல்லாம் எப்படி வந்தது? ஒன்னால் வரல. பிராணசக்தி நிர்ணயிக்கிற சக்தி இலைக்கு கிடையாது. அதுபோல் கால பிரவாகத்தில் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைகளாக வரோம்.
அந்த இலைக்கு ஈரம் இருக்கும். அதனால் அந்த இலை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அந்த இலை எவ்வளோ தூரம் போகும்? அந்த காலத்தில் ஈரம் இருக்கிற வரைக்கும் போகும். இலை அப்படியே சேர்ந்து போகும். அப்புறம் அந்த ஈரம் போயிடுத்து அப்படின்னா அது தனித்தனியாக போயிடும். நாம் உறவுகளோடு சேர்ந்து இருக்கோம் இல்லையா? ஓகே, நீ ஓகேன்னு சொல்லலைனாலும் எல்லாரோடையும் தான் இருக்கோம். உதாரணத்துக்கு என்னோடய சிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அவள் ஹைதராபாத் போயிட போகிறாளே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ ஏதோ ப்ரோக்ராமெல்லாம் இருந்தது எனக்கு. அந்த ப்ரோக்ராமெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என் சிஸ்டரோடையே இருந்தேன். அப்போ ட்ரெயினுக்கு போகிறா. அப்போ இப்போ மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னாலும், அதாவது அவள் போகிறா, நான் இருக்கணும்னு நினச்சாலும் இருக்க முடியாது, இருக்க வேண்டான்னு நினச்சாலும் இருக்க முடியாது. 10 நிமிஷத்தில் ட்ரெயின் வந்துடும். மறுபடியும் எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற அந்த சிந்தனை உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அந்த நேரம் அவளோட இருக்கும்போது நான் சந்தோஷமாக அவளோட பேசலாமே. அந்த க்ஷணத்தில் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அழுக வருது. இந்த கஷ்டம் இருக்கே, இந்த க்ஷணத்தில் அந்த மகிழ்ச்சியை போக்கடிச்சு விட்றது. மௌனம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போ இந்த க்ஷணம் இருக்க, இங்கே இருக்க. வீட்டு விஷயத்தை பற்றி இப்போ எதற்கு யோசனை பண்ணுற? அது அனாவசியம். வீட்டில் இருக்கும்போது ஆசிரம விஷயம் யோசனை பண்ண வேண்டாம், அது அனாவசியம். இங்கே இருக்கும்போது இங்கே சொல்கிறத ஃபாலோ பண்ணு. வீட்டில் இருக்கும்போது வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. ஆசிரமம் வீடு ரெண்டையும் தனித்தனியாகவே யோசனை பண்ணு. நீ என்ன பண்ணுவ? வீட்டில் இருந்தால் ஆசிரமம் போகல அப்படிம்ப. ஆசிரமத்துக்கு வந்துட்டா, ஐயோ நான் வீட்டில் டிவி ஆஃப் பண்ணேன்னா நான் அந்த பால்காரனுக்கு பணம் கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிந்தனை எப்படி? மௌனத்தை புரிஞ்சுக்கோ. நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு. அதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல இருக்க முடியாது. நீ இந்த க்ஷணம் டெல்லியில் இருக்கணும்னு நினச்சாலும் இருக்க முடியாது. நீ டெல்லியில் இருந்தால் இங்கே இருக்க முடியாது. இப்போ இங்கே இருக்க இல்லையா? இதை அனுபவி. 24 கோடி வருஷத்துக்கு பிறகு இந்த அவகாசம் உனக்கு வருது. அதை நீ எப்படி உபயோகப்படுத்திப்ப? அது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறத நன்னா கவனமாக கேளு. நீ இங்கே இதை கவனிக்கிறதுக்கு, இதை கேட்கறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. இது ஏன் இம்பார்ட்டண்ட்டு? ஒரு கோயில் கட்டுறா. அப்போ எங்கேயாவது ஒரு இடம் கட்டுறா அப்படின்னா இந்த டிவிக்காரா போய் முதல்ல அவளெல்லாம் இன்டர்வியூ பண்ணுவாள்ல, இந்த வேலை பண்ணுறவாளை, அந்த என்ன ஏது அப்படின்னு. அதேமாரி ஒரு கோயில் கட்டும்போது கல்லெல்லாம் தூக்கி எடுத்து வைக்கிறா பார்த்தல, அந்த 3 பேர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணுறா. முதல்ல ஒருத்தர்கிட்ட போய் கேட்கும்போது ஃபஸ்ட்டு பர்சன் அவன் சொல்கிறான், என்னோடய கர்மா, நான் பிஏ படித்தேன், ஜாபு கிடைக்கல, என்ன செய்கிறது? இந்த அரசாங்கத்துக்கு திட்டி, அந்த அரசாங்கத்துக்கு மேலே இருக்கிற அவாளெல்லாம் திட்டி, அப்புறம் எல்லாம் திட்டின்னு அனுப்புகிறோம். சாமிகிட்டையும் திட்டு வந்துடுத்து. என்னை ஏன் பிறக்க வச்ச? நான் கேட்டேனா? நான் பிறக்க வைக்காமல் இருந்தாக்க நன்னா இருந்திருக்கும்ல அப்படின்னு சாமிக்கிட்டேயும்
ஒரு கடுமையாக பேசுகிறான். சரி, நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து 2வது ஆளை பார்த்தா. அவர் சொன்னார், எனக்கு மனைவி குழந்தைகள் இருக்கா, பாத்தியதே இருக்குது, கல்லை எடுத்து இதெல்லாம் சீரமைக்கிறேன். எனக்கு வேறு வேலை கிடைக்கல, இது கல் உடைச்சி அவளை போஷிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, 3வது பேர்கிட்ட அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் போகிறார். அவன் ஒரேடியாக விக்கி அழறான். உடனே டிவிக்காரனுக்கு, இந்த ரிப்போர்ட்டர்காரனுக்கு ரொம்ப பயம் வந்துடுத்து. என்னடா அது, பப்ளிக்கில் போய் நம்ம கேட்டோடனே இவன் அழறான், இதை போய் நம்ம போட்டாக்கா கட் 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 அப்படின்னு சொல்கிறான். நாம் ஏதோ அடிச்சுட்டுதா அவள்லாம் நினச்சிப்பாளே அப்படின்னு. அப்புறம் அந்த இவன் 3வது ஆள் மனசை சமாதானம் பண்ணிட்டு நிதானமாக சொல்கிறான், எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடச்சிருக்கு, கல் தூக்குறேன், கோயில் கட்டுறேன், இங்கே கோயில் கட்டுறா, இதில் வந்து எத்தனையோ பேர் நடப்பா, அதுக்கு நான் சகாயப்படுறேன். இது நான் இல்லாமல் இன்னொருத்தர் கூட சகாயப்படலாம் இல்லையா, எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கே அப்படின்னு அவன் ஆனந்தப்படுறான். இப்போ இதில் யார் சரி? நீ எதுவுமே மாற வேண்டாம், அதாவது அதிகமாக நீ எதுவும் செய்யவும் வேண்டாம். இதுக்காவது இது எக்ஸசைஸ் நிறைய பண்ணணுமா, இது பிராணாயாமம் நிறைய பண்ணணுமா, தத்த பிரதர்ஷனம் நிறைய பண்ணணுமா, எதுவுமே வேண்டாம். உன்னுடைய திருஷ்டி கோணத்தை மாற்றிக்கோ, அவ்வளவுதான். அதுதான் ரொம்ப 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 அவசியம். சர்வஜத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சமர்த்தை, ஒரே மார்க்கம் மௌனம். இதை தான் முனிவர்கள் மௌனமாக இருந்தா, ஒன்லி வே. இதை வந்து ஒரு தமாஷா புராணத்தில் கூட ஒரு கதை சொல்வாள். சிரவண வந்து புரட்டாசி மாதத்தில் இது யமுனா நதி ரொம்ப வேகமாக பிரவகிக்கிறது. அப்போ துவாபர யுகம், ருத்து பிரகாரமாக அப்போ எல்லாம் நடக்கிறது. நதி பொங்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் பவனத்துக்கு துர்வாசர் வரார். துர்வாசர் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம். விஸ்வாமித்திரரை விட துர்வாசர் என்ன பயம். துர்வாசர் தனக்குத்தானே ஒரு விருது இருக்கு. லலிதா சாஸ்திரநாமத்தில் ஸ்ரீவித்யா பற்றி சொல்லி குரோத அட்டார குண்ய அப்படிங்கிறா. எம்பரர் ஆஃப் கோபம். கோபம் இருக்கிறவாளுக்கு நான் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிறார். துர்வாசருக்கு ஸ்ரீ கிருஷ்ணரோட ராஜபவனத்திலிருந்து அந்த கரையில் உள்ள துர்வாசருக்கு ஆகாரம் போகிறது. அன்னைக்குன்னு பார்த்து சாயந்தரம் 6 மணிலேருந்து ரொம்ப மழை. மாமூல் மழை இல்லை, அசலே நதி வந்து ஃப்ளட்டு. அப்படி இருக்கும்போது மழை வேறு அதிகமாக இருக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு சமையல் பண்ணிட்டா. நதி தாண்டி எப்படி அந்த பக்கம் போய் சமைச்சதை எடுத்துகிட்டு போகிறது? அப்படியே எடுத்துன்னு போயிட்டா.
அந்த துர்வாசரோட இவாளுக்கு சிஷ்யருக்கெல்லாம் சந்தேகம் வருது. மழையோ பெய்யுறது, மழையில் நனையாமல் எப்படி வந்தீர்கள் அப்படின்னு கேட்டான். எவ்வளோதான் துர்வாசர்கிட்ட பிரேம இருந்தாலும் மழை பெய்யும்போது நனையாமல் எப்படி வர முடியும்? அப்போ அவ சொன்னார், நாங்கள் கிருஷ்ணரிடம் போனோம். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், நித்திய பிரம்மச்சாரி வழி விடு அப்படின்னு சொன்னார். நதி வழி விட்டது அப்படின்னு சொன்னான். உடனே துர்வாச சிஷ்யர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ண சிஷ்யர் என்ன நினைப்பா? ஸ்ரீகிருஷ்ண சிஷ்யர் துர்வாச சிஷ்யர்லாம் கிரேட்டுன்னு நினைப்பா. துர்வாசரோட சிஷ்யர்லாம் ஸ்ரீகிருஷ்ணரோட சிஷ்யர்லாம் கிரேட்டுன்னு நினைப்பா. அப்போ சாயந்தரம் வரும்போது அவர் துர்வாசர் சொல்கிறார், சபிக்கும் சாமர்த்தியம் ரிஷிக்கு மட்டும்தான் இருக்குது. அவர் கிருஷ்ணர் நித்திய பிரம்மச்சாரி, நான் சொல்கிறேன் வழி விடுன்னு சொன்னார். இவர் என்ன சொன்னார்? நித்திய உபவாசி வழி விடுன்னு சொன்னார். வழி விட்டது. அதாவது துர்வாசர் அப்போ தான் நிறைய நன்னா சாப்பிட்டார். அப்போ நதி தாண்டணும், எப்போவும் சாப்பிட்றேன், நான் சொல்கிறேன் வழி விடு அப்படின்னு சொன்ன உடனே யமுனா நதி வழி விட்டது. இது நடந்ததா இல்லையா? ஸ்ரீகிருஷ்ண பிரம்மச்சாரியா? துர்வாசர் அப்போவே நன்னா சாப்பிட்டார். அப்போ சரீரத்துக்கு சாப்பாடு தேவைப்பட்டது, சாப்பிட்டார். நீ அந்த ஸ்திதிக்கு போ, தேவைப்பட்ட போது சாப்பிடு. இந்த ட்ரிக்கு வேதம் கூட மௌனத்தை பற்றி சொல்கிறது. கமெண்ட்ரி ஆஃப் சைலன்ஸ். தேவைப்படலை அப்படின்னா சாப்பிட மாட்டான். அதாவது திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தோணும், இதனோட அர்த்தத்தை நன்னா புரிஞ்சுக்கும். அதாவது தேவைப்படும்போது தான் சாப்பிடுவா. மௌனமே வாக்கியம், அதே பரபிரம்ம தத்துவம். மௌனம் அப்படின்னோடனே வாயை மூடிண்டு உட்கார்றது அப்படின்னு நினைக்கிற. பரவாயில்ல, முதல்ல அதையாவது ஆரம்பி. இங்கே வருவா, உட்காரு, தாகம் எடுக்கிறது, தாகத்தை கவனி. நீ உடம்ப அசைக்க நினைக்கிற, அசையாத. பேச நினைக்கிற, பேசாத. ஸ்தானு கல் போல இரு. உள்ள ஆலோசனை வருதில்ல, முடிஞ்சவரை அந்த ஆலோசனை வராமல் இருக்க முயற்சி பண்ணு. அது கொஞ்சம் கஷ்டம்தான். பிரயத்தனம் செஞ்சால் நிறைய ஆலோசனை வரும். நீ எப்போ எது வேண்டாங்கிறியோ அதுதான் நடக்கும். ஆலோசனை கூட உன்னுடைய சொந்தம் கிடையாது. இதெல்லாம் உனக்கு மெதுவாக புரியும். சதா சிவம், இது என் ஆலோசனை. என் குழந்தைகளை பற்றி நான் ஆலோசிக்கிறேன் அப்படின்னா அது எல்லாம் உன்னோட ஆலோசனை இல்லை. அது உனக்கு புரிய ஆரம்பிச்சுட்டா நீ மௌனத்திற்கு போயிடுவ. உன் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு யார் சொன்னா? சொசைட்டி சொல்கிறது. 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியர் படிப்பு பற்றி அந்த அதாவது அந்த அவேர்னஸ் இல்லை. அதுக்கு போய் இன்ஜினியர் சேர்க்கணும்னு சொல்கிற. உன்னோட ஆலோசனை கூட உனக்கு சொந்தம் இல்லை.
கிருஷ்ணமோகன்கிறவர் ஆலோசிக்கிறார். அப்போ கிருஷ்ணமோகன்னு பெயர் யார் வச்சா? உன் அப்பா அம்மா வச்சா. உன் பெயர் என்ன? சீதா மகாலட்சுமி. அது யார் வச்சா? யாரோ வச்சா. அந்த பெயரில் இருக்கிற உள்ள ஆலோசனை எல்லாமே உனக்கு வருது. நீ யார்? பெயர் வைக்கல. அப்போ சில பேர் காட்டில் இருக்கா, அவளுக்கு பேர் இல்லை. நாம் அவளை எந்த பெயரோடு கூப்பிடுவோம்? அந்த பெயரில் இருக்கிறவளுக்கு யார் சம்பந்த பாந்தவியம்? சிறு குழந்தைகள்லாம் விளையாடுறா. ஆனால் எப்போதும் குழந்தைகள் ரொம்ப சீரியஸாகவே விளையாடுவான். ஒருவன் போலீஸு, ஒருவன் திருடன். திருடங்கிறவன் ஓடி ஓடி போயிடுறான், தப்பிக்கிறான். அந்த முள் கிள்ளு எல்லாம் தாண்டி ஓடுறான். அப்போ அந்த போலீஸும் அவனை பிடிக்கிறதுக்காக ஓடுறது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது உள்ளேருந்து அவள் அம்மா, ஏய் டைம் ஆகிடுது, வா எல்லோரும் கை கால் அலம்பிட்டு படிக்க வாங்கோ அப்படின்னு விட்றான். அப்போ எல்லா குழந்தைகளும் டக்கு டக்குன்னு கிளம்பி போயிடுறது. அப்போ போலீஸும் இல்லை, திருடனும் இல்லை. இப்போ பெயரை பிடிச்சிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் வேறங்கிறது புரியலை உங்களுக்கு. அது மௌனத்தில் அர்த்தம் ஆடுறது. லாஜிக் எத்தனை விதமாக சொன்னாலும் அந்த ஸ்திதி அழிச்சுட்டு போகிறதுக்கு உபயோகப்படுறது. அந்த பந்தம் இந்த சமாஜத்தை பிடித்துட்டு இருக்கு. நீ உன் வீட்டில் என்ன பண்ணினாலும் ஓகே, ரோட்டில் அப்படி கிடையாது. சமாஜ வேலை கூட நீ இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தால் சமாஜம் ஒத்துக்கும். சமாஜம் அப்படின்னா கிரகம் கூட சமாஜம்தான். தர்மம் கூட. வீட்டில் நீ எதேன்னு பண்ணிட்டு போனால் யாரும் பட்டுக்க மாட்டா. ஆனால் நீ யோகா பண்ணுற அப்படின்னா அவளுக்கு ஏதோ கோபம் வந்துடும். ஏன்னா நீ அவள் வேலையை செய்யாமல் இருந்திருப்ப. நீ அவள் வேலையை செய்யாமல் இருப்பியோங்கிறதுக்காக அவளுக்கு கோபம் வருது. நீ எங்கே போனாலும் அவள் ஒன்றும் பேச மாட்டா. ஆனால் மெடிடேஷனுக்குன்னு போனால் அது அவளுக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்காது. எஸ்எஸ்ஒய் போனாக்க அவளுக்கு நன்னா சமைக்கணுங்கிறது வராது. ஆனால் அவளோட லட்சியம் வேறு, உன்னோட லட்சியம் வேறு. மற்றவா நாம் எதுக்கு பிறந்தோங்கிற இதை நீ கேட்டுக்கோ. எல்லாத்துக்கும் ஆன்சர் மௌனத்தில் இருக்கு. என்ன சொல்கிறேன்? எத்தனையோ 1000 ஜென்மம் எடுத்தோம், எத்தனையோ ரகரகமாக சம்பந்த பாந்தவியம் அனுபவித்தோம். இதுக்கு முடிவே கிடையாது. புள்ள ஒரு லைனில் வந்தால் மாட்டுப்பொண் வருவா, அப்புறம் பேரன் வருவான். அதாவது முதல்ல கல்யாணம், அப்புறம் புள்ள, அப்புறம் மாட்டு பொண்ணு, பேரன். இதுக்கெல்லாம் ஒன்றும் லிமிட் இல்லை. அடுத்து வந்துட்டே இருக்கும். இதை ஸ்டாப் பண்ணிடும். இப்போ ரிஷி அவதரண கூட்டம், அவள் உங்ககிட்ட வரத்துக்கு ரெடியாக இருக்கான். அவளை வரவிடு. நீ 9th டிவி சேனலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3rd சேனல் வரல அப்படின்னா எப்படி? ரிஷிலாம் இறங்கிட்டா. அவளுக்கு தகுந்தபடி நீ இருந்தால் வருவா, உனக்கு தகுந்தபடி அவள் வரமாட்டா. இறங்கின ரிஷிலாம் மாமூல் ரிஷி இல்லை,
சண்ட பிரசண்ட ரிஷிகள். திட்டுனா திட்டுவா. திட்டு கூட வரப்பிரசாதமே. துர்வாசரை பற்றி சொல்கிறோம் இல்லையா? சாதுர்மாச விரதத்துக்கு வந்தாரல்ல துர்வாசர், லாஸ்ட்டு டே அவர் சாதுர்மாச தீட்சை முடிய போகிறது. எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ரெடியாரா. துர்வாசர் சிஷ்யரோட போகிறா அப்படின்னா ஊர் பிரஜைகளுக்கு கூட கொஞ்சம் ஆனந்தம்தான். ஏன்னா அவர் எப்போ திட்டுவார், எப்போ சபிப்பார் யாருக்குமே தெரியாது. ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணார், அவரோட மனைவிமார்களோட வரார். நீங்கள் போகிற இல்லையா, உங்களை பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறார். துர்வாசர் ஒரு சின்ன இது இருக்குது அப்படிங்கிறார். உடனே சத்யபாமா என்ன செய்யணும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறான். உன்னோட ரதத்து மேலே ஏறி ஊர்வலம் வரணும் அப்படின்னு சொல்கிறான். கிருஷ்ணர் இப்பயே சத்யபாமாவை ஒரு கையால் சமிக்ஞை பண்ணுறார். அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறார், அதாவது அவர் ஒரு பாயசம் தயார் பண்ணுறார் துர்வாசர். அந்த பாயசத்தை கிருஷ்ணரோட உடம்பு முழுக்க தேய்ச்சுடணும். அஷ்ட மனைவியெல்லாம் கூப்பிட்டு உடம்பில் எல்லா பகுதியிலையும் துணியெல்லாம் எடுத்துட்டு தடவுங்கோ அப்படின்னு சொல்கிறார். எந்த பார்ட்டையும் விடாத அந்த பாயசத்தை ஸ்ரீகிருஷ்ணருக்கு உடம்பு முழுக்க தடவணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மனைவிமார்கள் ஸ்ரீகிருஷ்ணருக்கு எல்லா இடத்துலையும் தடவிட்டார். அப்போ பாதத்துக்கு தடவலை. ஐயோ, துர்வாசரோட பண்ண பாயசத்தை பாதத்துக்கு தடவுறதா, அப்பப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு தடவலை. கிருஷ்ணர் அந்த ரதத்தில் துர்வாசரை உட்கார வச்சு நகர் வீதிக்கு எல்லாம் அழைச்சிட்டு போகிறார். அப்போ துர்வாசர் கேட்டார், மனைவிகளை அழைச்சிட்டு, என்ன பாயசத்தெல்லாம் தடவினீல அப்படின்னு கேட்டார். நகர் வீதியெல்லாம் ஆனப்புறம் தடவினோம், பாதத்துக்கு தடவலை அப்படின்னு. அப்போ துர்வாசர் சிரிக்கிறார். அதாவது ஸ்ரீகிருஷ்ணன் முன்னாடி நாம் எவ்வளவு அப்படின்னு. அதாவது ஸ்ரீகிருஷ்ணருக்கு அவரோட சரீரம் அமரராக இருக்கணும்னு துர்வாசர் நினைக்கிறார். அந்த ஸ்ரீகிருஷ்ணர் சரீரம் பிரபஞ்ச சரித்திரத்தில் திவ்யமாக ஆயிடணும். அது அலௌகிக சரீரம். அணுவால் தயாரானது. பஞ்ச தத்துவத்தால் அவரோட சரீரம் நிர்மிக்கப்படலை. 7 கோலங்களோட பின்னத்தில் தயாரிக்கப்பட்டது. திவ்ய லோகத்திலேருந்து, திவ்ய அணுவிலேருந்து ஸ்ரீகிருஷ்ணனோட உடம்பு தயாரிக்கப்பட்டிருக்கு. துர்வாசருக்கு கோரிக்கை என்ன அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ணருக்கு சாவு இருக்கப்படாது, அவர் அமரர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியிலேயே அவர் நிரந்தரமாக இருக்கணும். அதாவது பிரமிட்லாம் கூட அப்புறம்தான் வந்தது. அந்த அடிக்காலில் பாயச தடவாமல் விட்டுட்டா. அதாவது அந்த அடிக்கால் அந்த பாதத்தில் தான் பானம் பட்டு ஸ்ரீகிருஷ்ணர் இந்த உலகை விட்டு போனார்.
இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது வெளிப்படையான பரிஸ்திதிக்கு அவள் சொல்கிறதெல்லாம் ரிஷி சொல்கிறத அப்படியே கொஞ்சம் கூட மாற்றாமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதுக்கெல்லாம் அற்புதமான காரணம் இருக்குது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாதகமாக இருக்கும் நமக்கு. அவர் நகரத்துக்கே தேசத்துக்கே ராஜா. ஸ்ரீகிருஷ்ணர் அவர் துணி இல்லாமல் உடம்பில் பூசி நகர் வீதியில் நடந்த அந்த ரதத்தை அழைச்சின்னு போனார். 4 வித ஜாதிகளும் அந்த 4 தெருவில் இருப்பாள், 4 வீதியில். அவளோட சரண துளி கூட அந்த பாயசத்தில் பட்டு ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். அதனால தான் ரோடில் நடக்கணும், எல்லா வித தூளியும் படும் அப்படின்னு சொல்கிறது. அந்த வீட்டில் இருந்தால் அந்த தூளி படாது. இது ரிஷி வாக்கு, ரிஷி கண்டுபிடிச்ச பரிஸ்திதி. எவ்வளவு நீச்சமாக தோணினாலும் அதை ஃபாலோ செய். உனக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும். ரிஷிலாம் இறங்கிட்டா, நீ ரெடின்னு நினைப்ப. இதை நீ நினைவுபடுத்திக்கோ. சமயம் வரும்போது ரிஷி சொல்கிறபடி செய். வீட்டு பரிஸ்திதியை பற்றி கவலைப்படாத. கடைசி நேரம் ரிஷி என்ன வேணால் செய்வா. தேவர்களோட சபையில் இஷவாகு வம்சம் குரு வசிஷ்டர் சத்தியோகம் இப்போ நடந்தது. எத்தனையோ யுகம் ஆச்சு சத்தியோகம். என்னோட சிஷ்யன் இருக்கான் ஹரிச்சந்திரன், அவன் பொய்யே சொல்ல மாட்டான் அப்படின்னார். விஸ்வாமித்திரருக்கு இதை ஒப்புக்க முடியல. நான் ஹரிச்சந்திரனை பொய் பேச வைப்பேன் அப்படின்னார். இந்த கதை உங்களுக்கு தெரியும். எத்தனையோ சத்தியோகம் ஆனாலும் இந்த கதையை மட்டும் நம்ம இப்போவும் நினைவுபடுத்திக்கிறோம். ரெண்டு ரிஷிகளோட மத்தியில் நடந்தது. நாம் நினைக்கிறோம் அவள் மோதிண்டான்னு. வசிஷ்டர் சொல்லிட்டார், வாக்கே ரிஷி வாயிலிருந்து வந்த வார்த்தை அது பொய்யாகாது. எல்லாருக்கும் தெரியும். உனக்கும் எனக்கும் எப்படி தெரியும்? ஹரிச்சந்திரன் சத்தியவிரதன் அப்படின்னு எப்படி தெரியும்? அதாவது இதெல்லாம் அந்த ரிஷி சொன்னது மூலமாக தானே நமக்கு தெரியுது. கொஞ்சம் கஷ்டம் வருது. பரீட்சையே வைக்காமல் எப்படி டிகிரி கிடைக்கும்? அதாவது நீ படித்து கஷ்டப்பட்டு படித்தாதான் உனக்கு எக்ஸாம் எழுத முடியும். எக்ஸாம் எழுதினால்தான் டிகிரி கிடைக்கும். நீ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடு. உன்னோட பாத்தியதையை நீ பர்ஃபெக்டாக பண்ணு. அதாவது ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. எனக்கே இப்போ 2 மாதம் டாக்டர்ஸ் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா, உடம்பு சரியில்லைன்னு. ஆனால் என்னோடய மெடிக்கல் லீவில் நான் இருந்தாலும் ஆக்டிவிட்டீஸை எவ்வளோ சீரியஸாக பண்ணுறேன் பார்க்குறேன் இல்லையா? நான் செய்யறதுக்கு இந்த உடம்பில் நான் செய்கிறேங்கும்போது நீங்கள் ஏன் செய்ய முடியாது? ரிஷி கேட்குறது அதுதான். சரீரம் அனுகூலமாக இருக்கா இல்லையா? சரீரம் அனுகூலப்படலைனாலும் ஓகே, நீ செய்யத்தான் வேணும். புரியுறதா? வீட்டு பாத்தியதை, கோரிக்கை எல்லாத்தையும் பிரேக் பண்ணு. நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறேன்.
நீ என்ன சொல்கிற, ரிஷியை காட்டு, ரிஷிகிட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற. இது வசுதேக குடும்பகம், பிரபஞ்சம் முழுக்க என் குடும்பம்னு அந்த ஆர்த்தி பாவம் வராத வரைக்கும் ரிஷியை நீ பார்க்க முடியாது. அது அசம்பவம். அதாவது எல்லாரும் நம்ம மனுஷாங்கிற அந்த ஒரு மனசில் பாவம் வரணும். அது உதட்டளவில் இருக்கக்கூடாது. அது அசம்பவம். கஸ்யபர்னு அவரும் இறங்குறார், அவரோட வைப்ரேஷனும் இறங்குறது. கஸ்யபர் அவரோட காலத்தில் யுக யுகமாக சொல்கிறோம் நடந்தது. பாம்பு அதிகமாக இருந்தது. அவரோட தவசக்தியினால் அந்த தீவிரமான விஷத்தை கூட எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அது கேரண்டி அப்படின்னார். மனுஷ ஜாதிக்கு பாம்புட்டேந்து விமுக்தி ஏற்பட மொத்த தபசக்தியும் தந்திருக்கார். அதனால தான் அவர் ரிஷி, சப்த ரிஷியில் முதலாக அவரோட பேர் வருது. கஸ்யபரோட திருஷ்டி நம்மக்கிட்ட இருந்தால், அவரோட அனுகிரகம் நம்மக்கிட்ட இருந்தால், சுற்றுப்புறத்தில் இருக்கிற மனுஷா அவள் எவ்வளோ கொடூரமாக விஷ வாக்கு கக்கினாலும் நம்மளை அது ஒன்றும் பண்ணாது. அந்த ரிஷியோட அனுகிரகம் பெறுறதுக்கு நீ என்ன பண்ணணும்? பிரேம தத்துவம் சாதனை பண்ணணும். பிரேம தத்துவத்தை காலம்பரை சாயங்காலம் தினம் அந்த ஸ்பீச்சை கேட்கணும். லவ், அஃபெக்ஷன், அதாவது எத்தனை யுகம் அந்த கஸ்யபிற்கு நம்மக்கிட்ட எத்தனை ஒரு பிரேம. அவர் ஏன் நமக்கு இத்தனை கிருபை பண்ணணும்? இப்போ லாஸ்ட் இயர் ஒரு ஒருத்தர் வாட்சன்ங்கிறவர் ஹைதராபாடுக்கு வந்தார். அவருடைய கிரேட் தனம், அவருடைய என்னது கிரேட்னஸ் என்ன அப்படின்னா, அவர் பயோகெமிஸ்ட்ரி நான் படித்ததுனால அவர் தெரியும். அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. அவர் இங்கே வந்தாருங்கிறது அந்த சப்ஜெக்டில் இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சது. அதேமாரி அந்த கஸ்யபர் வரார், அவரோட ரிஷி இருக்குன்னா அந்த பிரேம தத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணினாதான் அதை நம்ம உணர முடியும். இந்த உலகமே என்னோட குடும்பம் அப்படிங்கிறத நினைக்கணும். நீ இப்போ நீ நினைக்கிற நாம் நம்ம குழந்தைகளெல்லாம் நம்ம நன்னா படிக்க வைக்கிறோம். அவள் நம்மளை என்ன பார்க்குறா அப்படிங்கிறது நீ திருப்பி பார்க்காத. உன்னை நீ எத்தனை பிரேமியாக இருக்கியோ உலகம் முழுக்க உன்னை மூர்க்கங்கிறதா ஓகே. பிரபஞ்சம் முழுக்க உன்னை மூர்க்கன்னு சொன்னாலும் ருஷி உன்னை ஒத்துப்பா. ரிஷி என் மனுஷன் அப்படின்னு சொன்னால் போகிறோம். பிரபஞ்சம் முழுக்க நீ கரெக்டு அப்படின்னா, ரிஷி உன்னை வேஸ்ட்டு அப்படின்னா, ரிஷி கூட்டத்தில் நீ இருக்க முடியாது. இந்த ஸ்பீச்செல்லாம் கேட்கறதுக்கு இங்கே ரஷ்ஷு வந்துட்டா எனக்கு பயந்தான். எல்லாரும் சரி அப்படின்னா
நான் கொஞ்சம் யோசனை பண்ணணும். இங்கே ஒரு 5000 பேர் வந்துட்டால் எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். எப்போதும் மனுஷா குவாலிட்டிக்கு வரமாட்டா. ஒரு 100 பேர் 200 பேர் தான் இருப்பா. பாண்டவா 5 பேர், கௌரவா 100 பேர். நீ வீட்டில் ப்ராக்டிஸ் செய். மற்றவாளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். என்ன மூர்கன்னு சொல்லுவா, என்கிட்ட சரியாக பேச மாட்டா மாஸ்டர். ஓகே, அதாவது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம பார்க்கறதுக்கு அவர் ஒரு பெரிய போஸ்டில் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அவர் படுற கஷ்டம் உனக்கு தெரியுமா? அதே தான், அது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். பழைய XXX பிரின்சிபால் அவர் எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா தூக்கமே வராது அப்படின்னு சொல்வார். அதாவது ப்ராப்ளம் இல்லைன்னா தூக்கம் வரலன்னா அப்படி சில பேர் இருக்கா. நீ அதை உதறினா தான் ரிஷிக்கிட்ட போக முடியும். அதை உதறிடு. யுக யுகமாக நம்ம நினைவுபடுத்திக்கிறோம் கஷ்யபரை. அவரோட எந்த ராஜா இருந்தா அதை பற்றி தெரியாது. பிரசிடெண்ட் லெவலில் மேலே நீ போவ. நீ எங்கே போவ? இப்போவே போவ. மௌனமாக இருந்தால் எல்லாருமே குரு தான். டிசைர்லெஸ், கோரிக்கையே இருக்கக்கூடாது. நீ எதுவுமே செய்ய வேண்டாம், நீ அப்சர்வ் பண்ணினா போகிறோம். நீ எந்த கோரிக்கையும் இல்லாமல் இருந்தால் ரிஷியெல்லாம் உனக்கு சேவகர் ஆயிடுவான். அது கேரண்டி. பிரகிருதி நியமம். பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டால் கரண்ட் வரும். உன்னோட கோரிக்கையெல்லாம் நிறுத்து. ஃபுல் ஸ்டாப் பை. நிஜமாக உனக்கு ரிஷிகள்கிட்ட பிரேமம் இருந்ததுன்னா உன்னோட கோரிக்கைக்கு ஸ்டாப். பாத்தியதையை நீ எப்படி பண்ணணும்? அதாவது இதை விட நன்னா யாரும் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும். யோக கர்மசு கௌசலம். டூ யுவர் டியூட்டி. நான் செய்கிறேன் அவள் செய்யலை அப்படின்னு சொல்லாத. இது பிஸ்னஸ் இல்லை. நம்மளுமே சில விஷயத்தில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதாவது அம்மா படுற கஷ்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அம்மா எவ்வளோ சமையல் பண்ணி நமக்கெல்லாம் போடுறா. ஒரு நாளைக்கு உப்பு கூட ஆயிடுத்துன்னு நானே தட்டை விசிறிட்டேன். இத்தனை 30 வருஷமாக சாப்பிட்டுட்டோம். ஒரு நாள் உப்பு ஜாஸ்தியாகிடுத்துனா என்ன? அந்த நீச்சத்துவம் போகணும். இன்னொருத்தர் சகாயம் பண்ணினா நான் சகாயம் செய்கிறேன் அப்படின்னு செய்யாத. அது பிரேமை இல்லை. நீ ஏன் முன்னாடி போய் அவளுக்கு சகாயம் பண்ண? அது கஷ்டப்பட்டு அந்த பாவனையை வரவழைச்சிக்கோ. சந்தனம் தேயிற மாதிரி தேய்ச்சிக்கோ உன் சரீரத்தை.
சரீரம் ஓஞ்சு ஆஞ்சு கீழே விழணும். அத்தனை பிரேமையாக நீ சர்வீஸ் பண்ணணும். இதுக்கு பிரதிபலனா சமூகம் என்ன தருது? இவன் ஒரு அசடன், இவன் ஒரு மூர்கன் அப்படின்னு சொல்லுவா. குடும்பத்தில் இருக்கிறவா கூட சொல்லுவா. நீ ஒன்றுமே தெரியாத மாதிரி இரு. பிரபஞ்சம் முழுக்க கூறினா கூட பரவாயில்ல, குரு ஒன்றை மோசம் பண்ண மாட்டார். மௌனத்தை புரிஞ்சுக்கோ. இது எல்லாம் வரும். டைம் டேபிள் போட்டுக்கோ. இந்த ஆசிரமத்தில் எப்படி டைம் டேபிள் இருக்கோ அதே மாதிரி டைம் டேபிள் வீட்லேயும் போட்டுக்கோ. அப்போ ஆத்ம போத தத்துவ போதையும் பிரேம சாதனையும் பண்ணணும். பிரேமையாக இருக்கும்போது அதுக்கு இது ஆன்சர் கேட்காது. எப்படி பிரேமை வரும்? அதாவது நீ பிரேமையாக இருந்தால் இவ்வளோ ரூபாய் தரேன் அப்படின்னா ஒரு வேலைக்காரனை போட்டுக்கலாமே. நான் பிரேமையாக தான் இருக்கேன், அவள் என் கஷ்டத்தை புரிஞ்சுட்டாளா அப்படின்னு கேட்குற. அதெல்லாம் கேட்காத. எங்கே பிரேமை இருக்கோ அங்கே கஷ்டம் இருக்கும். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை பிறந்தது, அதாவது அந்த கஷ்டமாக இருக்குது, எனக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. குழந்தை இருந்தால் ராத்திரி தூங்க முடியாது, அதனால் எனக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை. கஷ்டமாக இருந்தாலும் குழந்தை வேணுங்கிற கேட்குறவா தான் எல்லாருமே. குழந்தை பிறந்துட்டுறா அந்த வீட்டில் இருக்கிறவாளுக்கு ராத்திரி பகல் தூக்கம் இருக்காது. அப்போ அவள் பிரேமை இருக்கிறதுனால அதை கஷ்டமாக ஃபீல் பண்ணலையே. பிரேமை இல்லைன்னா எல்லாமே கஷ்டம்தான். நினைவுபடுத்திக்கோ. கண்ணை மூடு. சூன்ய ஸ்திதி, ஆலோசனை இல்லாத ஸ்திதி. அதே ரிஷி, அதே பகவான். அங்கிருந்தே திவ்ய தேஜஸ் வருகிறது. நிச்சிந்தையாக இரு, அதிலேயே இரு, அசையாமல் இரு. சூழ்நிலையை நீ உருவாக்கிக்கலன்னா நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை. சூழ்நிலையை நீ தான் உருவாக்கிக்கணும். நீ ஷேக்ஸ்பியர் தெரியும், அவர் உலகத்தில் இருக்கிற கஷ்டம்லாம் அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு நினச்சின்னு முகத்தை சீரியஸாக வச்சுப்பார். நான் மௌனம் அப்படின்னோடனே நீ ரொம்ப சீரியஸாக வச்சுக்காத. யாரும் உன்னை யுத்தம் பண்ண சொல்லலை. ஆனந்தமாக ஜீவிக்கிற மாதிரி இரு, அதுதான் கேட்குறேன். முகத்தை புன்முறவலோடு வச்சுக்கோ. ஆனந்தம்னா என்ன? கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறக்கலம்பா, உடனே குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த உடனே 10வது படிக்கட்டும் மாஸ்டர், நான் அப்புறம் எல்லா சாதனையும் பண்ணுறேன் அப்படின்பா. உன்னோட ஆனந்தத்தை நீ எவ்வளோ நாள் தள்ளி போடுற? ஆனந்தம் எங்கே இருக்குது? அதாவது ஆசிரமம் வரத்துக்கு இதே பாவனை உள்ளவா இங்கே இருக்கா? கொஞ்சம் ஆலோசனை பண்ணு. அதாவது இப்போ 10th பாஸ் பண்ணிட்டா எம்செட் வரணும்ப, சீட்டு வரலம்ப. இதையே தான் உனக்கு யோஜனை. உனக்கு தேவை ஆனந்தம். ஆனந்தம் எங்கே தேடுற? ஒரு சங்கடத்தில் தேடுற. சங்கடத்தில் ஆனந்தம் இல்லை. உன்னோட ஆர்வத்தை ஒட்டி ஆனந்தம் இருக்குது. அது இஷ்டம் அப்படின்னா ஆனந்தம், இஷ்டம் இல்லைன்னா ஆனந்தம் இல்லை. ஆக்சுவலாக ஆனந்தம் எங்கே இருக்குது? சரி,
கார் வாங்கணும்னு நினைக்கிற, பேங்க்கில் லோன் போடுற, ரொம்ப வருஷம், அதாவது ரொம்ப நாளைக்கே அதுக்கு சேங்ஷன் ஆகலை, இந்த இவாளை பார்த்து அவளை பார்த்து அப்படி இப்படின்னு கார் வாங்கிட்டேன். கார் வாங்கிட்ட உடனே கார் அந்த மாருதி கார் வந்துடுத்து. ராத்திரி கொண்டு வர மாட்டேன், ஏன்னா ராத்திரி எல்லோரும் தூங்கிடுவான். காலம்பரை எல்லோரும் ஆஃபீஸ்க்கு போகிற டைம் கார் வந்து நிற்கிறது. வீட்டில் இருக்கிறவா பார்க்குறா. உடனே நீ சுற்றுப்புறத்தில் இருக்கிறவா உன் காரை பார்க்குறாளான்னு பார்க்குற. அவள் பார்க்கணுன்னு நினைக்கிற. அப்போ ஆனந்தம் வருது. அந்த க்ஷணம் உனக்கு எந்தவித கோரிக்கையும் இல்லை. லோன் போட்டுட்ட, கார் வாங்கிட்ட, வீட்டில் நிறுத்திட்ட. அப்படி இப்படி திரும்பி பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் இந்த காரோட கொஞ்சம் வசதியான கார் வாங்கிட்டான். ஐயோ, அவன் அந்த கார் வாங்கிட்டானே அப்படின்னு நீ நினைக்கிற. உடனே யாரோ சொல்கிறா, நீ இப்போ தான் இந்த கார் வாங்கினியா அப்படின்னு சொல்லி. உன்னோட கோரிக்கை ஸ்டார்ட். உடனே டிசைர் ஆரம்பமாயிடுது. நீ டிசைர்லெஸ்ஸு, கோரிக்கை இல்லாத ஸ்திதியில் இருக்கும்படி கேட்குறேன். அதுதான் நிஜமான ஆனந்தம். நாம் பகவானுக்கு 3 பேர் வச்சுருக்கோம். சத் சித் ஆனந்தம். சத்தியமானது, சேதனத்துவமானது, ஆனந்தம் தருவது. பிளிஸ் கிடைக்கிறது நமக்கு. டிசைர்லெஸ் ஸ்டேட் இருக்குது. நாம் பேச்சை நிறுத்தணும். நீ பேச்சை நிறுத்து. பக்கத்தில் இருக்கிறவாளை போய் பேசாதன்னு சொல்லாத. நீ பேசாமல் இரு, அதுதான் முக்கியம். அந்த மௌனத்தில் மாறுதல் நடக்கும். சொல்ல நினச்சது, தர நினச்சது எல்லாமே மௌனத்தில் நடக்கும். என்கிட்ட கூட பேசாதன்னு சொல்கிறேன். நீ மௌனத்தில் இருந்தால் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது அவதாரம், குரு, ரிஷி நம்ம பாரதிய சம்ஸ்கிருதத்தில் இருக்கா. அவள் நிரந்தரம். இங்கே பாரத தேசத்தில் அடிக்கடி அவள் நிறைய பேர் இருக்கா. அவதாரம், குரு. எனக்கு தெரிஞ்சு ரங்கண்ணா பாபுங்கிறத பற்றி சொல்கிறேன். அவர் ரிஷி ஸ்தாயி. எதேனும் வேணும்னாலும் சூஷ்ம லோகத்துலேருந்து கொண்டு வருவார். மத்திய பிரதேசத்தில் ஒரு இன்ஜினியர் இருந்தார். அவர் அங்கே பெரிய நிறைய ரூபா போட்டு மிஷின் வாங்கியிருக்கா. மிஷின் பிரேக் டவுன், பிளான்ட்டு ஓடலை. சீரியஸாக எல்லோரும் திங்க் பண்ணுறா. சரி, அவர் எல்லா சீனியர்ஸ் எல்லாம் இருக்காளேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டார். அப்புறம் அங்கே இருக்கிற அவள்லாம் கலந்து பேசி பிளான்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு புரியல. சரி நீ வா அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியல. இவருக்கு தெரிஞ்சதே இந்த ரங்கண்ணா பாபு தான். அவர் ரங்கண்ணா பாபு நீர்க்காவடி எடுத்துகிட்டு வருவார். தினம் காலம்பரை 2 குடம், சாயந்தரம் 2 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கு கிடைக்கிற காசை ஒரு பணக்கார்ட்ட ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தார். அந்த பணத்தை அவர் எங்கே வச்சுப்பார்? அவர் ஒரு மரத்தடியில் தூங்கின்னு இருக்கார். சரி, இவர் 3 மாதம் கழித்து போய் அந்த யார்கிட்ட பணம் ரெகுலராக தினம் கொடுத்துருந்தாரோ அவர்கிட்ட போய் கேட்டார். அவர் சொன்னார், என்னது நீ பணம் கொடுத்தியா அப்படின்னு கேட்டார். சரி, ரங்கண்ணா பாபு என்ன நினச்சேன், சரி என்னோட கடன் தீர்ந்தது அப்படின்னு நினச்சார். அதாவது ஆனந்த ஸ்திதி அதில் இருந்தார். இந்த இன்ஜினியர் வந்திருக்காரே, அவருக்கு ராத்திரி 9:30 மணிக்கு மத்திய பிரதேஷ் போகிறதுக்கு ட்ரெயின். சரி, போய் ரங்கண்ணா பாபு போய் பார்த்து சொல்லிட்டு வரலான்ட்டு போகிறார். அப்போ இது மாதிரி
மிஷின் ஓடலைன்னு சொன்னோடனே ஒன்றும் பண்ண வேண்டாம், உள்ளே இன்டீரியராக ஒரு பார்ட்டு கொஞ்சம் சரி பண்ணணும், அதை சரி பண்ணிட்டா மிஷின் ஓடும் அப்படின்னு சொன்னார். சரி, இங்கேருந்து அவர் மத்திய பிரதேஷ் போய் ஒரு 3 நாளைக்கு ஒரு மாதிரி இப்படி எப்படி மிஷின்லாம் சரி பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணுறார். அப்புறம் இவர் சொல்கிறார், இந்த மாதிரி அங்கே ஒருத்தர் சொன்னார் இந்த இது பண்ணணும் அப்படின்னோடனே சரி பண்ணினோடனே மிஷின் ஓட ஆரம்பிச்சுடுத்து. குரு, யோகி, ரிஷிகள் நம்மக்கிட்ட வாழ்ந்து வந்துட்டுருக்கான். மௌனமாக இருந்தால் தான் அவளை பார்க்க முடியும். நாம் ஒரு கோரிக்கை லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. உனக்கு அவள் மட்டும்தான் வேணும்னு நினச்சாலும் அவள் வரும்போது அவளோட சக்தியும் வந்துடும். இப்போ டியூப்லைட்டு போட்டால் அந்த டியூப்லைட்டோட வெளிச்சம் எவ்வளோ தூரம் போகிறது? அதே மாதிரி தான் இங்கே பௌதிகமாக இருக்கிறத விட மானசீகமாக இருக்கிற சாநியத்தை இங்கேருந்து கற்றுண்டு போம். அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 9, 11லேருந்து 19, 20லேருந்து 29 ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த 3 சாதனை பண்ண மாதிரி குருவெலாம் நிர்ணயம் பண்ணி சொல்லியிருக்கான். அவன் திதி பிரகாரம் சொன்னால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் இல்லாமல் இங்கிலீஷ் டேட்டு படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அது கூட எப்போ ஆரம்பிக்கணும்னா மிட்நைட் 12 மணிக்கு அப்படின்னு வச்சா. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராப்ளம் வரும், இந்த சான்ஸ் வராது. கோடிக்கணக்கான வருஷத்துலேருந்து நம்ம இப்போ வந்திருக்கோம். மௌனமாக இருக்கிற இந்த சான்ஸை நீ ஃபாலோ பண்ணு, அப்சர்வ் பண்ணு. நான் இந்த வேலை பண்ணுறேன், நான் இந்த மாதிரி வாழ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த நான் அதற்காக தான் அவதாரம். அதுக்காக தான் குரு சிஷ்யனை பற்றி சொல்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறா, குருகிட்ட போயிட்டா வேலை நடந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நீ குருவை பிடிச்சிக்கோ. குரு எப்போதும் உன்னை பிடிச்சுன்னு தான் இருக்க. சூரிய கிரணம் நிரந்தரம் வந்துட்டு தான் இருக்குது. அந்த கிரணம் நிற்காது. நீ உன் வீட்டு ஜன்னக்கதவை திறந்து வை. அது திறக்கிறதுக்கு நீ திறக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் சொல்லுவ. ஒரு ட்ரிக்கை புரிஞ்சுக்கோ. பாபா கிட்ட போயிட்டு வந்தேன், எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்பேன். நீ உன் பிள்ளைய இன்ஜினியரிங் படிக்க வைக்கிற, எத்தனை ரூபா கஷ்டப்பட்டு செலவு பண்ணுற. இங்கே ஒரு மாலை ஓம் பூர்புவ சொல்லிட்டு பலனை எதிர்பார்க்குறியே. லாபம் அப்படின்னவனே குருவுக்கு நீ ரொம்ப தூரத்தில் போயிடுவ. ஜாக்கிரதையாக இரு. பக்தர்களோட சரித்திரத்தை படிக்கிறதுபடி சொல்கிறேன். ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் விவேகானந்தர் போல் இன்னொருத்தர் வரல. ஸ்பிரிச்சுவலில் எங்கே தப்பு நடந்தது? புத்தருக்கு அப்புறம் யார் வந்தா? புத்திசம் இருக்குது, கிறிஸ்டியானிட்டி இருக்குது, இன்னொரு கிறிஸ்து வரல. ஆதிசங்கரருக்கு அப்புறம் பரமாச்சாரியார் வந்தார். அவர் ரொம்ப நிறைய பண்ணியிருக்கார். பௌதீகமான இருக்கிற வாழ்வில் உன்னோட பற்றுதலெல்லாம் நீ உதறணும்.
அப்படி நீ உதறலைன்னா எந்த குருவும் எதுவும் செய்ய முடியாது. இத்தனை மதம் இருந்தாலும் மறுபடியும் புதுசு புதுசாக மதம் வருது. நிரந்தர சாநித்திய அனுபூதி வேணும். பிரின்சிபால் காலேஜில் இருந்தால் நீ எப்படி இருப்ப? அப்படியே இரு. காலேஜில் பிரின்சிபால் தான் நிறைய வேலை பண்ண முடியாது. குரு சாநித்தியத்தில் இருந்தாக்க சிகரெட் பிடிப்பியா? ஒரு பக்கம் போய் நான் சிகரெட் பிடிச்சிட்டு வரேன்னு போக முடியாது. உன் லைஃப்பில் எந்த மாறுதலையும் நீயா பண்ணிக்க வேண்டாம். நீ எப்படி ஜீவிக்கிறியோ அப்படியே ஜீவி. நீ மாறணும். உன்னோட திருஷ்டிகோணம் மாறணும். நிரந்தர குரு ஹிருதயத்தில் இருக்கார். அந்த உந்துதல் வேணும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நீ எனக்கு தரல அப்படின்ட்டு அவர் சாதனை பண்ணார். அதே காளிகா தேவி அதே கோயிலில் விக்கிரகம் அதே பூஜாரிக்கு தரிசனம் தரலை. நாம் கூட காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறோம், 5 நிமிஷம் தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடுறோம். நான் சார்தாம் யாத்திரை போனோம் அப்படிங்கிறோம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சார்தாமில் கூட பத்ரிநாத்தில் கூட இட்லி சாம்பார் கிடைக்கிறது அப்படிங்கிறா. நம்ம ஏதேனும் ஒரு தீர்த்த யாத்திரை போகணுன்னா அந்த சாதனை பண்ணிட்டு அங்கே போகணும். ஏதேனும் ஒரு லெக்சர் தரணும் அப்படின்னா அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி அதை பற்றி நன்னா தெரிஞ்சுட்டு அதை கொடுக்கும்போது தான் அவள் ஏதேனும் கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் சொல்ல முடியும். அதேமாரி நீ லெக்சர் கேட்கணுன்னு போனாலும் அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் அதை பற்றி உன்னால் கேட்க முடியும். சரி, நீ நிரந்தர குரு சாநித்தியத்தில் இருக்கேன் அப்படின்னு நீ வீட்டில் இருந்துட்டு அவள் சாப்பிட கூப்பிட்டா சாப்பிட போகாமல் உட்காராத, போஸ் அடிக்காத. நீ சாதனை பண்ணுறங்கிறது அவளுக்கு தெரிய வேண்டாம். அதாவது குரு அவதரணம் நிரந்தரமாக நடக்கிறது. குருவோட அனுகிரகம் மழை போல் வந்துட்டே இருக்குது. வீட்டில் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. மௌனமாக வேலை பண்ணு. குரு அவதரணம் நிரந்தரம். சூரியன் மூலம் நடக்கிறது. காயத்ரி ஜபம் பண்ணுறோமே, எப்போ பார்ப்ப? நீ மௌனமாக இருந்தால் உனக்கு அனுபூதி வந்ததுன்னு அர்த்தம். அதாவது புலகாங்கிதம் வரும், கண்ணில் ஜலம் வரும். ஸ்ரீ கிருஷ்ணரோட விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு அவர் புலகாங்கிந்த ஆட்சி பற்றில ரோமெல்லாம் தூக்கிட்டு நின்னது, கண்ணில் ஜலம் வந்தது. அந்த அனுபூதி உனக்கும் வரும். அந்த அனுபூதி வரலை அப்படின்னா நான் ராமரை பார்த்தேன், ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ராமர் தனுஷ் வச்சுட்டுருப்பார், ஸ்ரீகிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சுட்டுருப்பார், மயில் பீலி இருக்கும். இதான் நம்ம சுற்றி நம்மக்கிட்ட ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கார், நம்ம சுற்றி இருக்கார். நாம் மௌனமாக இருக்கணும். எப்போதும் மௌனமாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நிரந்தர காளிகா தேவி அனுபூதி வந்த பிறகுதான் மற்ற சாதனையெல்லாம் ஆரம்பித்தார். அனுபூதி வந்துடுத்துன்னா சாதனை ஆரம்பம் ஆயிடுத்துன்னு அர்த்தம்.
அதுக்காக தான் குரு சரித்திரத்தை படின்னு சொல்கிறது. இந்த சாதனைக்கு முதல் படி. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம நடிச்சுட்டு இருந்தோம், சின்ன குழந்தைகள் மாதிரி பேசிட்டு இருந்தோம். இத்தனை ஜபம் பண்ண மாஸ்டர், இத்தனை நாள் எழுதின அப்படின்னு சொல்வேன். இதெல்லாம் எழுதினதுனால தான் நீ இங்கே இருக்க. இப்போ இதெல்லாம் கேட்குற. பெரிய கோயிலெலாம் இருக்குது, அங்கெல்லாம் போகலை. உனக்குள்ளே இருக்கிற குருவை பார்க்கணுன்னு இங்கே வந்திருக்க. பேசாத. அதாவது நீ பேசாமல் இருந்தால் என்னை டிஸ்டர்ப் செய்யாமல் இருக்கணும். அதாவது நான் எங்கெங்கே இந்த சமஸ்தம் இருக்கோ அங்கங்கேக்கு என்னோட இந்த தரங்கால நான் அனுப்புகிறேன். நீ என்னை பேசி டிஸ்டர்ப் பண்ணினா அந்த தரங்கால் போகிறது கஷ்டமாகும். சீரியஸாக சொல்கிறேன். 18 வருஷமாக இருக்கள் என்னோட. எத்தனை ஜென்மங்களாக வரேள் அது உங்களுக்கு தெரியாது. 24 கோடி வருஷத்துக்கு அப்புறம் வர இந்த அவகாசம் நீங்கள் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த அவகாசத்தை நீங்கள் நன்னா உபயோகப்படுத்திக்கணும். அது கோரிக்கை இருக்கக்கூடாது, ஆலோசனையும் வரக்கூடாது. ஆலோசனை வராமல் பழகிக்கோங்க. அதாவது அங்கே அந்த தரங்கால வர்றது, அங்கே சாதனை பண்ணுறா அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் தெரியாமல் இருந்தாலும் நிறைய நடக்கும். இந்த மாதிரி இந்த சாதனை நடக்கிறதுனால இத்தனை நாள் உங்கள்கிட்ட பிரேமையோடு பேசியிருந்தபடி பேச மாட்டேன். நீங்கள் தப்பு பண்ணினா என்னால் தாங்க முடியல. ரிஷி சொல்கிறா, உன் மனசை நிறுத்து, உன்னோட கோரிக்கையை நிறுத்து, ஒன்றும் கேட்காத. உன்னுள்ளே இருக்கிற குரு சாநியத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணு. அதாவது குரு மூலம் போயிடு. இப்போ ஆப்ரேஷன் பண்ணணுன்னு டாக்டர் சொல்லிட்டா, நீ உன் சரீரத்தை டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிடணும். டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போவா, இன்ஜெக்ஷன் போடுவா, ஆப்ரேஷன் பண்ணுவா. பரவாயில்ல, மனசு கஷ்டப்படும், உடம்பு ஆஞ்சு ஓஞ்சு போகட்டும். உன் வீட்டு சூழ்நிலை உன்னை நிறைய டிஸ்டர்ப் பண்ணும். பரவாயில்ல, மௌனம். நீ இல்லாத கஷ்டத்தை ஊகிச்சுக்கிற. என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டு பையன் எம்செட்டில் நிறைய மார்க் வாங்கிட்டான், என் பையன் வாங்கலை அப்படின்னு. இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. நீ கஷ்டமாக நினைக்கிறது எதுவுமே கஷ்டம் இல்லை. அதுவே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஓகே. எது கிடைச்சாலும் அது உனக்கு குரு அனுகிரகத்தினால கிடைக்கிறது அப்படின்னு நீ நினச்சிக்கோ. உன்னோட லைஃப்பில் மாறுதல் வரும். எவ்வளோ நேரம் மௌனமாக இருக்க முடியுமோ மௌனமாக இரு. ஸ்வஸ்தி.